அடுத்ததாக பேச வருபவர் எண் 12 எஸ் ரோஹித், 7ஆம் வகுப்பு A4. முக்கணிகளிலும் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை மாற்றிய திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் மகாகவி பாரதியார். அந்த வள்ளுவன் தந்ததோ திருக்குறள் உலக பொதுமறை. உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படுகின்ற திருக்குறள் தான் என்னை கவர்ந்த நூலாகும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 ஆகும். தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் ஆக கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவரை பொய்யில் புலவர், முதற் பாவலர், தெய்வ புலவர் போன்று வேறு பெயர்களாலும் அழைப்பர். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். திருக்குறள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூலாகும். உலக மொழிகளில் பயன்பெற்ற நூல் திருக்குறள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் திருக்குறளில் உலகோர் அனைவருக்கும் பின்பற்றத்தக்க நெறிகளை கூறியுள்ளார். உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தும் வகையில் அமைந்தால் இது வான்மறை என்றும் உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒன்றே முக்கால் அடியில் சிறந்த வாழ்வியல் கருத்துக்களை இந்நூல் எடுத்து எம்புகிறது. எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்ன நன்மை நல்வழிப்படுத்துகிறது. கல்வியின் சிறப்பையும் கல்லாமையின் இழிவையும் எடுத்து கூறுகிறது. இந்நூல் போல் உலகில் வேறு நூல்கள் இல்லை. இன்று எல்லாம் நான் விரும்புவதற்காக காரணங்களாகும். திருக்குறள் 2 வரிகளால் உலக நெறிகளை எடுத்து எம்புகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரும், கேடில் விழிச்செல்வம் கல்வி, இடுக்கண் வருங்கால நகுக, மெய்ப்பொருள் காண்பத் அறிவு, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் போன்ற நல் வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை கூறுவதால் இது வான்மறை. இது திருக்குறள் என்னை மிகவும் கவர்ந்த நூலாகும். திருக்குறளை ஆய்பவன் மாந்தனாவான், திருக்குறளை ஆய்பவன் அறிஞனாவான், திருக்குறளை வழிவாழ்பவன் தெய்வமாவான் என்று கூறிய என் தமிழாசிரியரின் வார்த்தைகள் என் இதயத்தை ஊடுருவி தினம் தினம் திருக்குறளை படிக்கும் வழக்கத்தை உருவாக்கியது. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் இக்கால மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து தமிழர்களின் புகழையும் உலகளவில் ஒங்க செய்கிறது. அதனால் திருக்குறள் மக்களுக்காகவே படைக்கப்பட்டது. திருக்குறளை கற்போம், கற்றபடி நிற்போம். நன்றி, வணக்கம். தமிழனின் புத்தாண்டு தை மாதமே, தமிழனுக்கு கொண்டாடும் விழா திருவள்ளுவருக்கு கொண்டாடும் விழாவே என்று திருக்குறளின் பெருமையை கூறி சென்ற ரோஹித் அவர்களுக்கு நன்றி.